7 நாள்ல 5 கண்ட்ரி டிராவல் பண்ணி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அதுல 3வது கண்ட்ரி ஆஸ்திரேலியால இருக்கிற ஆடலைடுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆனுச்சுன்றதை இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்றேன். இது மாதிரி நிறைய டிராவல் வீடியோ, பட்ஜெட் வீடியோலாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மேக்ரோ டிராவலர் இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல இருந்து கோலாலம்பூருக்கு 5ல இருந்து 8,000 ரூபாய் கிட்ட ஆகும். கோலாலம்பூர்ல இருந்து பாலிக்கு 5,000ல இருந்து 7,500 ரூபாய் கிட்ட ஆகும். பாலில இருந்து ஆடலைடுக்கு 15ல இருந்து 22,000 ரூபாய் கிட்ட ஆகும். இதுல ப்ரோமோ ஃபேர், டாக்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இது. ஸோ டோட்டலா ஃபிளைட்டுக்கு அப்ராக்சிமேட்டா 35ல இருந்து 45,000 ரூபாய் ஆகும். நீங்க ஸ்ட்ரைட்டா சென்னையில இருந்து ஆடலைடுக்கு போனா எவ்வளவு ஆகும்ன்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அங்க போனதுக்கு அப்புறம் டிரான்சிட் பிளஸ் ஆஸ்திரேலியா என்றைக்கு 10,000 ரூபாய் கிட்ட ஆகும். ஆடலைட்ல 3 நைட் ஸ்டே பண்றதுக்கு மிட் ஹோட்டல் அப்படி இல்லைன்னா ஏர்பிஎன்பி செக் பண்ணீங்கன்னா ஒரு 10ல இருந்து 18,000 ரூபாய் ஆகும், டிபெண்டிங் ஆன் த லொகேஷன். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அப்புறம் ஃபுட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000ல இருந்து 6,000 ரூபாய் வச்சுக்கோங்க. சைட் சீயிங்க்கு 5,000ல இருந்து ஒரு 8,000 ரூபாய் ஆகும். அங்கே போயிட்டு ஏதாச்சும் பிடிச்ச மாதிரி வாங்குறது, சிம் டேட்டா, டிப்ஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 3,000ல இருந்து 5,000 ரூபாய் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 60ல இருந்து 85,000 ரூபாய்க்குள்ள பர் பர்சனுக்கு 3 டேஸ் ஸ்டே பண்ணலாம். அங்கே போயிட்டு கொஞ்சம் செலவு கம்மி பண்ணீங்கன்னா ஒரு 70,000ல முடிக்கலாம். உங்களுக்கு எந்த கண்ட்ரியோட பட்ஜெட் பிளான் வேணும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் பாலி வீடியோக்கு பட்ஜெட் பிரேக் டவுன் போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க.